என்ன பெருமாளே? பாயா சுகுமாரு, ரிட்டையர் ஆனாலும் நீ இன்னும் டியூட்டி பாக்குறத விடல போல இருக்க. கேள்வி நல்லா தான் கேட்கற. இரு மாஸ்க கழட்டுற. சும்மாவா சொன்னாங்க? ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு 30 வருஷமா பாத்துட்டு இருந்த வேலை மறக்க முடியுமா? அதான் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆச்சு இல்ல, இன்னுமா? வாஸ்தவம் தான். அதனாலதான் ஊருக்குள்ள மருந்து அடிக்கிறது நிறுத்திட்டு என் வீட்டுக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு சுகுமாரு. என்ன பெருமாளே? ஒண்ணு இல்ல, வெளியே நான் மருந்து அடிக்கிற வரைக்கும் இந்த தொற்றுங்கிறது ஒண்ணும் வரவே இல்ல. ஆனா இப்ப பாரு, தெருவுக்கு தெரு கொரோனா கொரோனான்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மொழி பிதுங்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சுட்டாரா அண்ணே? இவர் பண்ற அக்க போரு தாங்க முடியலண்ணே. என் வீட்லயும் ஒரு கொரோனா இருக்கு. வா தாயி. முதல்ல இந்த மருந்து அடிக்கிற மிஷினை வெளியில தூக்கி போட்டதான் இந்த ஆளு அடங்கி இருப்பாரு. ஐயோ, நம்ம ஊரை விட்டு ஓடி வரும்போது இந்த மிஷின் தான் நம்மளுக்கு சோறு போட்டுச்சு. அதை மறந்துட்டியா நீ? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? இது புராணம் இல்லடி, வரலாறு. பெரிய ராஜராஜ சோழன் வரலாறு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன பெருமாளே, பிளாஷ்பேக்கா? பிளாஷ்பேக்லாம் இல்லையா, விஷுவல்லாம் கிடையாது, ஒன்லி டயலாக் தான். ஏண்டி, நம்ம ஊரை விட்டு ஓடி வந்த போது உங்க வீட்லயும் நம்ம ஊர்க்காரங்களும் நம்மள பத்தி என்ன பேசினாங்க நினைவு இருக்கா உனக்கு? இருக்கு இருக்கு. ஒண்ணு உதவாக்கற, இன்னொன்னு உருப்படாதது. இதெல்லாம் எங்க கரை சேர போதுன்னு கேவலமா பேசினாங்கல்ல. உன்னை கட்டின புடவையோட இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தண்டி. அதிகம் படிக்காதவன் நானு. அதனாலதான் யார் கைய காலையை புடிச்சு கார்பரேஷன்ல இந்த மருந்து அடிக்கிற வேலையை வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதாண்டி, உழைப்பு உழைப்பு உழைப்பு. கடுமையா உழைச்சேன். காடா கடந்தது இந்த நிலம். அதுல 2 கிரவுண்ட்ல இந்த வீட கட்டி இருக்கிற. நீ கூட பாம்பு புத்து மேல வீட கட்டுவாங்களான்னு கேவலமா பேசின. ஆனா என்னாச்சு, இடுப்புல சாவி கொத்தோட ஆட்டிக்கிட்டு திரிற. இதெல்லாம் வரலாறு. ஆமா, உங்க வரலாறு புராணம். இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. காஃபி குடிக்க வரீங்களா இல்ல இந்த மருந்தே குடிச்சுக்கிறீங்களா? என்ன மருந்த குடிக்க வச்சு சாச்சுவா போல இருக்க. சுகுமாரு, உள்ள வந்து ஒரு காபி குடிச்சிட்டு போயா. உன்னையே மருந்த குடிக்க சொல்றாங்க, எனக்கு காபி கொடுப்பாங்களா? இல்லப்பா, உன்னை வச்சுதான் நான் காபி சாப்பிடுறேன். வா வா உள்ள. சரி வரேன். இத பாரு, அதுக்கு முன்னாடி டைம் இருந்தா இதெல்லாம் அடிக்க கத்துக்க பின்னாடி உதவும். சரி. சார் வணக்கம் சார். சாரி சார், நான் பக்கத்தில் வந்துட்டு இருந்தேன், அதான் கால் அட்டன் பண்ணல. எதுக்கு சார் கால் அட்டன் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? சரி ஓகே, வீடு எங்க இருக்கு பார்க்கலாமா? நீங்க கேட்ட மாதிரி 2 வீடு இருக்கு சார். அதுல ஒண்ணு புதுசு, இன்னும் பினிஷிங் ஆகல. இன்னொன்னு பழசு சார். அதுல குடியிருக்காங்க, அடுத்த வாரம் காலி பண்ணிடுவாங்க. 2 வீட்டையும் வந்து பாருங்க சார். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு மட்டும் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அடுத்த வாரமே பால் வச்சுக்கலாம் சார். இல்லைங்க, ஒரு வாரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இன்னைக்கே வீடு வேணும். நீங்க கேட்குற மாதிரி உடனே வீடு எடுக்க ரொம்ப கஷ்டம் சார். இல்லை சார், நான் கேட்ட மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னைக்கே வீடு வேணும். இப்போ உடனே கையில் எதுவும் வீடு இல்லை சார். இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சிடலாம். சார், என் அவசரம் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. சரி நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார், நான் சார் நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். என்ன மாமா? புரோக்கர் ஒர்க் அவுட் ஆகல, நம்மளே பார்த்துக்கலாம். அண்ணா சார் கிளம்பலாம். சரி. அம்மா, காபி கொண்டு வர எவ்வளவு நேரம்? இதோ வந்துட்டங்க. இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ்மா. ஏப்பா சுகுமாரு, வீடு வரைக்கும் வந்துட்ட, அப்புறம் என்ன பயம்? தயக்கம் எல்லாம் குடி. நீ வேறப்பா. சும்மா இருங்க, நீங்க குடிங்கண்ணே.
இந்த குடிக்கிறேம்மா, குடிக்கிறேன். அப்புறம் பெருமாள், நீ கட்டிக்கிட்டு இருக்கல வீடு எப்போ முடியும்? பணம் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்குப்பா, இல்லைன்னா எப்பயோ முடிஞ்சிருக்கும். வேலை ஆரம்பிக்கும் போதே நான் உன்கிட்ட லோனை போடுன்னு சொன்னேன். நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்ட. நீ சொல்லிட்டு போயிருவ, ஆனா இஎம்ஐ நினைச்சாதானே திக்குன்னு இருக்கு. அது வட்டியோட எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தலை சுத்தலே வந்துரும் போல இருக்கு. அப்போ ஒன்று பண்ணு பெருமாள், என்ன? வீடு வாடகைக்கு விட போடணும்னு வெளியில போட்டுரு. எதுக்கு? நாய் நக்கிட்டு போறதுக்கா? அட அது இல்லப்பா, ஆ. வீடு வாடகைக்கு கேட்டு ஆள் வருவாங்க, அவங்க கிட்ட அட்வான்ஸை வாங்கி வேலையை முடிச்சிரு. கரெக்டா தானே இருக்கு. என்னங்க அண்ணன் சொல்றதும் நல்ல யோசனையா தானே இருக்கு. அது இல்லம்மா, அட்வான்ஸ் கொடுக்கறேன் உடனே வீட்டுக்கு வரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்றது? ஆமா, வேலையெல்லாம் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஒரு 3 வாரமான ஆகும்பா. அவ்வளவுதானே? அட்வான்ஸ் கொடுக்கறவங்க கிட்ட ஒரு மாசம் டைம் கேளு, கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. இதுவும் சரியாதான் இருக்கு. என்னங்க திரும்பவும் யோசிக்கிறீங்க? கடனும் வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க. இனிமே நாம பணம் சேர்த்து எப்பதான் வீட கட்டுறது? பேசாம போர்டு வச்சிடலாங்க. அதுவும் சரிதான், அவன் சொல்ற யோசனை கரெக்டா தான் இருக்கு. சுகுமாரு, இன்னைக்கே வீடு வாடகைக்கு விடப்படும் ஒரு போர்டை மாட்டி தொங்க விட்டுறேன். அத முதல்ல செய்ய. ரைட், அப்ப நான் வர்றேன் பெருமாள். வரமா? வாங்கண்ணே. ஏன்பா, நல்ல பார்ட்டியை தானே இருந்தா கூட்டி வாப்பா. கண்டிப்பா சொல்றேன்பா. வரேன். அப்பாடி, காப்பி கொடுத்தது ஏதோ வேஸ்ட் ஆயிரும் நினைச்சேன். பார்ட்டியே கூட்டு வரேன்ட்டான். நான் போய் போர்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்பாடி. போர்டை தொங்க விட்டோம், எவனுமே காணுமே. வருவானுங்க. காரை விட்டு இறங்கி பேசுறேன். சொல்லு அங்கிள், நீங்க தைரியமா இருக்கீங்களா? நான் தைரியமா தான் இருக்கேன். ஆனா ஆதியோட அம்மாவை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல சுரேந்தர். ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல நீ ஒருத்தனாச்சே. உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ண சுரேந்தர். ஆதியோட மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்களா அங்கிள்? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் ரகு, திலீப், லோகேஷ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டப்பா. ஓகே சுரேந்தர், ஆதி உனக்கு ஃபோன் பண்ணாலோ இல்ல அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சாலோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஓகே அங்கிள். அப்புறம் உனக்கு தெரிஞ்ச ஆதி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஆதியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுப்பா. கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அங்கிள். சரி, நான் வச்சிடுறேன். ஓகே அங்கிள். ஐயா, நீங்களும் பெரிய தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டீங்க. நாமளும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தாச்சு. ராத்திரி முழுக்க கோயில்ல இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு ஒரு தகவலும் கிடைக்கலையே ஐயா. என்னையா பண்றது இப்போ? எனக்கும் ஒன்னும் புரியல சுந்தரம். ஆதியை பத்தின தகவல் எதுவும் நமக்கு தெரியாம எப்படி வீட்டுக்கு போறது? அகிலாவுக்கு என்ன பதில் சொல்றது? பார்வதியை சொல்லணும். பெரிய தம்பி வீட்டை விட்டு வெளியே போறதுன்னு முடிவு எடுத்ததும் அதை உங்ககிட்டயாவது வந்து சொல்லியிருக்கணும், இல்ல என்கிட்டயாவது வந்து சொல்லியிருக்கணும். நாம பெரிய தம்பி கிட்ட பேசி எப்படியாவது அவரை சமாதானம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகாம தடுத்திருக்கலாம். நம்ம கிட்ட சொல்லாம இப்படி பார்வதி கழுத்தை அறுத்துட்டாலே. பார்வதி மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் சுந்தரம்? அது ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பார்வதியால என்ன பண்ண முடியும்? புருஷன் பேச்ச கேட்டுதானே ஆகணும். எனக்கு என்னமோ பார்வதிக்கு இந்த முடிவுல சம்மதம் இருக்காதுன்னு தான் தோணுது. சரி, பாப்பலாம். சுந்தரம், ஆதி ஃப்ரெண்டு ரகு கால் பண்றான். நான் ஏற்கனவே அவனுக்கு கால் பண்ணிருந்தேன். ஆதி பத்தின தகவலா இருக்கலாம். ஹலோ ரகு. ஹலோ அங்கிள். சொல்லுப்பா. உன்கிட்ட இருந்து போன் வந்ததும் புது தெம்பு வந்த மாதிரி இருக்குப்பா. ஆமா, ஆதி பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சதா? ஆதியை நான் நேர்ல பார்த்தேன் அங்கிள். என்னது? ஆதியை நேர்ல பாத்தியா? ஆமா அங்கிள். ஆதி விஷயமா நீங்க எனக்கு ஃபோன் பண்ண பிறகு நான் கார்ல போயிட்டு இருந்தேன். அப்ப ஆதியும் பார்வதியும் ரோட்ல நின்று இருந்ததை நான் பார்த்தேன்.
என்னது, என் மகனும் மருமகளும் ரோட்ல நின்னுகிட்டு இருந்தாங்களா? நீ ஆதி கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கலாமே. நான் ஆதிக்கிட்ட பேசினேன் அங்கிள். எவ்வளோ சொல்லி பார்த்தேன். என் ஹெல்ப் எதுவுமே தேவையில்லைன்ட்டு உறுதியா சொல்லிட்டான். என்ன சொல்ற ரகு? பெத்தவங்க தயவு வேண்டான்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. இப்ப உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஹெல்ப் வேண்டான்னு சொல்லிட்டு தனியா என்ன பண்ண போறான்? நான் எப்படியும் உங்களுக்கு கால் பண்ணுன்றதுனால ஆதி உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் சொல்ல சொன்னான். என்ன சொன்னா? எங்களை பத்தி கவலைப்பட வேணாம், அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லுங்கன்னு ஆதி சொன்னான் அங்கிள். ஆமா ரகு, நீ ஆதியையும் பார்வதியும் எங்க பார்த்த? எங்க ஃபேக்டரி போற வழியில பல்லாவரம் பக்கமா பார்த்தேன் அங்கிள். ஆனா ஆதி அங்கிருந்து வேற எங்கேயோ போறதுக்கு ரெடியா இருந்தான் அங்கிள். நான் போற இடத்துக்கு கார்ல டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா ஆதி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் எங்க இருக்குன்னு என் சம்பந்தப்பட்ட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அங்கிள். எனக்கு என்னமோ நீங்க ஆதியை கண்டுபிடிச்சி திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அவன் திரும்பி வீட்டுக்கு வரமாட்டான்னு தான் தோணுது அங்கிள். திரும்பி வரக்கூடாதுன்னு தெளிவா முடிவு பண்ணித்தான் ஆதி வீட்டை விட்டு போயிருக்கான்னு எனக்கு தோணுது அங்கிள். அதனால நீங்க ஆதியை தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அங்கிள். இதை சொல்லத்தான் கால் பண்ண அங்கிள். நான் போனை வச்சிடறேன். சரி ரகு, ஆதியை பத்தின தகவல் சொன்னதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னாருங்க? என்னையும் பார்வதியையும் பத்தி கவலைப்பட வேண்டாம், எங்களை நாங்க பாத்துக்கிறோம். அம்மாவை நல்லா பாத்துக்க சொல்லி அப்பா கிட்ட சொல்லல. ஆதி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கான் சுந்தரம். நான் எங்க இருக்குன்னு என் சம்பந்தப்பட்ட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போற இடத்த கூட சொல்லாம கிளம்பி போயிட்டானா. இப்போ அகிலா கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? அகிலா முகத்துல எப்படி முழிக்க போறேன்? எல்லாரையும் ஒண்ணு செத்து வைக்க ஆசைப்பட்டு நான் செஞ்ச காரியத்தால அம்மாவையும் மகனையும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சுட்டேனே. நான் என்ன பண்றது சுந்தரம்? நான் என்ன பண்ணுவேன்? நிறுத்து. அங்க பாரு, ஒரு டூலெட் போர்ட் போட்டுருக்கு. அங்க போய் விசாரிக்கலாமா? சார் வாங்க தம்பி, என்ன விஷயம்? சார் இங்க வீடு வாடகைக்கு. நான் பேச்சுலருக்குலாம் வீடு கொடுக்கறது இல்ல சார். நாங்க பேச்சுலர்ஸ் இல்ல சார், ஃபேமிலி தான். ஃபேமிலியா? ஆமா சார். நான் கார்த்திக், இது ஷைலு. ஷைலஜா சார். பொண்ணா நீ? அடக்கடவுளே, நீ பேசினதுக்கு அப்புறம் தான் பொண்ணுனே தெரியுதே. சரி வாங்க உள்ள. வாங்க வாங்க உட்காரு. தேங்க்யூ சார். இருக்கட்டும். இந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதானா? ஆம்பளை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுமா? நான் இது வரைக்கும் புடவையே கட்டினது இல்ல ஆண்டி. அப்படியா? சரி அதை விடுமா. தம்பி, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஐடில ஒர்க் பண்றேன் அங்கிள். ஷைலு என் கூட தான் ஒர்க் பண்றான். ஓ, அப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்களா? ஆமா ஆண்டி, நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். அப்ப வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஈச் 1 lakh வாங்குறோம் சார். வாடகை எல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம். அப்ப மாசத்துக்கு 2 லட்சமா? ஆமா ஆண்டி. என்னங்க, நீங்க கொஞ்சம் அதிகமா கேளுங்க. ஐயோ, அதிகமா கேட்டா தெரிச்சு ஓடிட போற. சும்மா இரு. தம்பி, மாச வாடகை 20,000 ரூபாய். ஆனா அட்வான்ஸ் 3 லட்சம் ரூபாய். சார் வாடகை 20,000னா 10 மாசம் வாடகை தானே அட்வான்ஸா கேட்பாங்க. அப்ப 2 லட்சம் தானே ஆச்சு. நீங்க 3 லட்சம். இந்த மாதிரி அனாவசியமா பேச்செல்லாம் பேசக்கூடாது. வந்தா நமக்கு வாய்க்காட்டா புள்ளியா இருக்குன்னு போறவன் நான். இருந்தா இல்லாத போயிட்டே இரு. சார் ஓகே நோ ப்ராப்ளம் சார். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா? சச்சே, அதெல்லாம் இல்ல ஆண்டி. லவ் மேரேஜ் இல்லையா? அப்ப அரேஞ்ச் மேரேஜா? ஐயோ சார், மேரேஜ் எல்லாம் எதுவும் இல்ல சார். ரெண்டு பேரும் லவ் பண்றோம், லிவிங் டுகெதர்ல ஒண்ணா இருக்கோம். தட்ஸ் ஆல்.
கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டுகெதர்னா எதை சொல்ல வர? சார் போங்க சார். கல்யாணம்ன்றது பெரிய கமிட்மெண்ட் சார். மாடர்ன் வேர்ல்டுல அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள லாக் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஃப்ரீயா லைஃப் என்ஜாய் பண்ணவே முடியாது சார். என்னங்க இது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கிற வரைக்கும் சேர்ந்திருப்போம். யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கூட ரிலீவ் ஆயிடுவோம். நோ டியர்ஸ் நோ ஃபீல். 2 பேருமே அடுத்த கம்பெனிஸை தேடிக்குவோம். கரெக்ட் தானே? அப்படின்னா நீ வேற ஒரு ஃபிகரோட போயிருவே. அந்த பொண்ணு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அங்கிள். என்ன மாதிரி யூத்துங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி லைஃபுக்கு தான் மாறிட்டு இருக்கோம் அங்கிள். விளங்கிரும். அப்புறம் சார் இன்னொரு விஷயத்த இப்பவே நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். நாங்க ஐடில ஒர்க் பண்றதுனால வீக்கெண்ட் பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு எங்களை மாதிரி ஃபேர்ஸ் எல்லாம் வந்துட்டு போவாங்க. நீங்க அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது. பார்ட்டினா தெரியாதா சார்? மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா இருப்பேன் சார். இதெல்லாம் கூட இருக்கா? என்ன சார் நீங்க? அது இல்லாம பார்ட்டி எப்படி சார் செலிப்ரேஷன் பண்ண முடியும் சார்? இதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. கண்டுக்க கூடாதுன்னா அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நீங்க ஆசைப்பட்டா எங்க கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். வர பொண்ணு ஓகே சொன்னா நீங்க டான்ஸ் கூட பண்ணலாம் சார். இவ்வளவுதானா இல்ல இதுக்கு மேல ஏதானே இருக்கா? அவ்வளவுதான் சார். மொத்தத்துல நீங்க எங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம எங்களை ஃப்ரீயா விட்டா போதும். ஆமா. உங்களுக்கு பெத்தவங்க யாரானு இருக்காங்களா இல்ல தனி தெளிச்சு விட்டாங்களா? இதெல்லாம் வீட்டு கடங்காத தருதலையா தான் இருக்கும். சரியா சொன்ன. எந்திராங்கிற உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வந்து உட்கார வச்சு இவ்வளவு நேரம் பேசுறனே என்ன செருப்ப கொண்டு அடிச்சுக்கணும். வெளியே போடா. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். வாடகை அட்வான்ஸ் வேணா சேர்த்து தரேன் சார். உன்ன மாதிரி கூத்தடிக்கிறவங்களுக்காக நான் வீடு கட்டி வைக்கல, குடுத்தன நடத்துறவங்களுக்காக வீடு கட்டி வச்சிருக்கேன். வீடுங்கிறது கோயில் மாதிரி. உங்க பணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம். எடுத்த காலி பண்ணுங்க முதல்ல. போகையா முதல்ல. வாமா போலாம். பெருசா வீடு கட்டிருக்கானா வீடு. காதலும் கல்யாணமும் எவ்வளவு புனிதமானது. அதை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க. சின்ன வயசுலயே கை நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல, அதான் மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு அத நாகரிகன்னு வேற சொல்றாங்க. கல்யாணம் குடும்பம் இதோட அருமை இவங்களுக்கு தெரியாதுங்க. இப்ப வயசான காலத்துல வாலிப வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு இவங்க நிச்சயம் வருத்தப்படுவாங்க. வீட்டுக்காக அட்வான்ஸ் வாங்கி வீட்டை கட்டி முடிச்சிடலாம்னு நினைச்சே முடியாது போல இருக்கே. ஏங்க முதல்ல அந்த போர்டை தூக்கி போடுங்க. என்னடி அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? போர்டை தூக்கி போட்டா எவன் வருவான்? ஒன்னே ஒண்ணு பண்ற, அந்த போர்டுல சின்ன திருத்தம் மட்டும் பண்ற. அப்புறம் பாரு எவ்வளவு பேர் வருவாங்க பாரு. நீ உதார் விட்டு வந்துட்டோம். எவனாவது வருவானா பாப்போம். அண்ணா ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன மாமா? இரு சொல்றேன். இந்த நீங்க கிளம்புங்க. ஓகே சார். வா. சார் சார் என்ன தம்பி? வணக்கம் சார். வணக்கம். வாடகைக்கு வீடு இருக்கா? வாடகைக்கு வீடு இல்லன்னு தெளிவா எழுதி போட்டிருக்கேன்னு பாக்கலையா நீ? இல்ல சார் பார்த்தேன். முதல்ல விடப்படும்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டு மார்க் போட்டு இல்லைன்னு அடிச்சு எழுதிருக்கீங்க. தெளிவா தான் பேசுற, ஆனா வாடகைக்கு வீடு வேணும்னு வந்து கேக்குற. இல்ல சார் நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க தான் ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் குழப்பத்துல இருக்கேனா? எதை வச்சு நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்ற? இல்ல யாரோ தப்பான ஆளுங்க வந்து வீடு வாடகை கேட்டிருக்காங்க. அவங்க பேசினது எதுவும் உங்களுக்கு பிடிக்கல. அந்த வெறுப்புல வீடு வாடகைக்கு இல்லைன்னு போர்டில் எழுதிருக்கீங்க. தம்பி சூப்பரே. எப்படி நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க.
ஜானு நான் பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க பேசிட்டே தான் இருப்பீங்க. அதான் நான் டக்குன்னு விஷயத்துக்கு வந்துட்டேன். இதுதான் என் பொண்டாட்டி. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. 2 பேர் என்ன வாடகைக்கு வீடு கேட்டு வந்து என்ன வெறுப்பேத்திட்டு போயிட்டாங்க. சரிங்க சார், நாங்க வீடு பார்க்கலாமா? ரொம்ப ஸ்பீடா இருக்காப்லையே. தம்பி, வீட்டை பாக்குறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க சார். வீடு இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அன்பினிஷிங்கா தான் இருக்கு. டெனன்ட் கொடுக்கற அட்வான்ஸை வச்சுதான் அதை கம்ப்ளீட் பண்றதா இருக்கேன். அதனால 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். அதை உன்னால கொடுக்க முடியுமா? இங்க பாருங்க, இவரை யாருன்னு நினைச்சீங்க? பார்வதி ப்ளீஸ் அமைதியா இரு. அட்வான்ஸ் 3 லட்சம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் இப்பவே கொடுத்துட்றேன். ரொம்ப ஸ்பீடா இருக்கியப்பா. ஆமா, நடுவுல அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வந்துச்சு, அது என்ன? அது ஒன்றும் இல்லை சார், அவங்களும் வீடு பார்க்கணும்னு சொல்றாங்க. வீட்டை பார்க்கலாமா? இங்க இல்ல, அந்த சந்துக்குள்ள போனா பார்க்கலாம். சரிங்க சார், பார்த்துட்டு வாங்க. வா பார்வதி. ஆமா.